நம்ம சேனலில் இது வரைக்கும் நிறைய டவுரி டெத்ஸ் பார்த்துருக்கோம். சில வழக்குகளில் பார்த்தீங்கன்னா தற்கொலை முயற்சி, அது மட்டும் இல்லாமல் மனைவியை அடித்து துன்புறுத்துறது வரதட்சணை கேட்டு, அது மட்டும் இல்லாமல் சிலர் இறந்தும் போயிருக்காங்க. அப்படியான பல வழக்குகள் பல கோணத்தில் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ பார்க்க போகிற இந்த வழக்கும் வரதட்சணைக்கு உண்டான வழக்கு தான். ஆனால் இது ரொம்பவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான வழக்கு. அதே நேரத்தில் கொடுமையாக ஒரு பொண்ணு இறந்திருக்க ஒரு வழக்கு. உத்தரப்பிரதேஷ், இந்தியா, கிரேட்டர் நொய்டா சிர்சா கிராமத்தில் தான் இந்த ஒரு கொடுமையானது அரங்கேறி இருக்கு. நிக்கி பாட்டி, கஞ்சன் பாட்டி. ஸோ இவங்க 2 பேருமே அக்கா தங்கைகள். இந்த 2 சகோதரிகளும் தான் எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு தான் அவங்க நினச்சாங்க, கணவனை நம்பாம. ஆனால் அதில் நிக்கி பாட்டி சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு கொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த வழக்கை பற்றின விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த வழக்குக்கான டீட்டெயில்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு புரியும். டிகோட் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. உத்தரப்பிரதேச மாநிலம் கிரேட்டர் நொய்டா பகுதியில் இருக்க சிர்சா கிராமம். இங்கே தான் இந்த நிக்கி பாட்டி, கஞ்சன் பாட்டி அவங்க புகுந்த வீடு அமைஞ்சிருக்கு. அங்கே தான் இவங்க வாழ்ந்துட்டு வராங்க. இந்த நிக்கி பாட்டி அவங்களோட அக்கா தான் கஞ்சன். ஸோ இவங்க 2 பேருமே அண்ணன் தம்பி ஆகிய ரோஹித் மற்றும் விபின். ரோஹித் வந்து விபினோட அண்ணன். ஸோ இவங்க 2 பேருமே அக்கா தங்கச்சிகளை கட்டியிருக்காங்க. அக்கா அண்ணனை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. நிக்கி பாட்டி வந்து யங்கர் சிஸ்டர். ஸோ அவங்க விப்பினை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரே வீட்டில் கல்யாணம் பண்ணி வந்தால் ரொம்ப சந்தோஷமாக வாழலாம். அதே போல் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கலாம். பல விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் தவிர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட கல்யாணமாகி ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்காங்க. ஆனால் உள்ள நடந்ததே வேற. இந்த விபின் வீட்டார் திருமணத்தின் போதே 36 லட்சம் ரூபாய் பணம், லக்ஸுரி கார், அது மட்டும் இல்லாமல் நகைகளையுமே கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டைமில் இவங்க கேட்கக்கூடிய அளவிற்கு கொடுக்க முடியலனாலும் என்ன பண்ண முடியுமோ அதை சிறப்பாகவே பண்ணி அனுப்புனாங்க. அதாவது எஸ்யூவி கார் கொடுத்துருக்காங்க. அவங்க கேட்டதில் இவங்களால முடிந்த பணமும் நகையுமே கொடுத்து அனுப்பியிருக்காங்க. திருமணமும் நல்லபடியாக முடிஞ்சது. இவங்களுக்கு திருமணம் ஆகும்போது விபின் மற்றும் ரோஹித் இவங்க 2 பேருமே வேலைக்கெல்லாம் போகிறது கிடையாது. இருந்தாலும் கல்யாணம் பண்ணி வச்சா அவங்களோட லைஃப்பை பார்த்துப்பாங்க, அவங்க கரெக்டாக வேலைக்கு போவாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் கல்யாணமானது நடந்திருக்கு. இவங்களுக்கு வீட்டு வருமானம், வீட்டை எப்படி சமாளிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது விபினோட அம்மா அப்பா மளிகை கடை நடத்திட்டு இருக்கிறதாவும், அந்த பணத்தை வச்சு தான் இவங்க வீட்டையே ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஒரு வேலை வெட்டி இல்லாத ஒரு இளைஞனுக்கு இந்த காலத்தில் பொண்ணு தராங்களா அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஆச்சரியக்குறியாக இருக்குது. எவ்வளவோ கண்டிஷன்ஸ் போடுறாங்க மாப்பிள்ளைக்கு. நம்ம நிறைய ஷோஸில் பார்த்துருக்கோம், நிறைய இன்டர்வியூஸில் பார்த்துருக்கோம். ஆனால் இப்படியான காலகட்டத்தில் ஒரு வேலை இல்லாதவனுக்கு எப்படி பொண்ணை கொடுத்தாங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய சந்தேகமாக தான் இருக்குது. அதுக்கெல்லாம் பெரிய மனதைரியம் வேணும். அது மட்டும் இல்லாமல் இவனுங்களுக்கு இவ்வளோ வரதட்சணை வேற கொட்டி கொடுத்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இவன் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சரியாயிடுவான் அப்படின்னு நினச்சி கல்யாணம் பண்ணி வச்ச எல்லோரோட எண்ணமும் தோத்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, கல்யாணம் ஆன பிறகும் சிறிது நாட்கள் ஒன்றுமே தெரியல. ஆனால் அதன் பிறகுமே இவன் வேலைக்கு போகாமல் இருக்கிறனால கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த டைம்லலாம் விபின் நிக்கி பாட்டியை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி அங்கேருந்து பணம் வாங்கிட்டு வர சொல்லுவான். ஸோ அதை வச்சு செலவு பண்ணிட்டு இருந்தாங்க. நிக்கி பாட்டியோட அப்பா அம்மாவும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு காசு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே பணம் கொடுக்க முடியல அவங்களால. அப்படி பணம் இல்லாம திருப்பி நிக்கி பாட்டி வீட்டுக்கு வந்தா நிக்கி பாட்டியை அடிச்சு உதைக்கிற வேலைகளும் இந்த விபின் பண்ணியிருக்கான். இவங்க 2 பேருக்குமே குழந்தைகள் பிறக்குது. ஆனாலுமே இவங்க வேலைக்கு போக முற்பட்ட மாதிரி இவங்களுக்கு தெரியவே இல்லை சுத்தமாக. அப்படி போகவும் இல்லை, வேலை தேடவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், குழந்தை அப்படின்னு ஒன்று வந்துட்டாலே எவ்வளோ செலவுகள் இருக்குது, அவங்கள பராமரிக்க வேண்டிய வேலைகள் இருக்குது. அப்படியான ஒரு குழந்தை பிறந்த பிறகுமே இவங்க எந்தவித ரெஸ்பான்ஸுமே இல்லாமல் இருக்கிறத பார்த்த நிக்கி பாட்டியும் கஞ்சனும்
இவங்களுக்கு ஹாபியாக இருந்த மேக்கப்பை பிஸ்னஸாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வராங்க. ஏன்னா இனிமேல் இவனுங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ஒரு தாட் அவங்களுக்கு வந்துருச்சு. யாராக இருந்தாலுமே அந்த தாட்டு தான் வரும். ஸோ இதை அடுத்து தான் இன்ஸ்டாகிராமில் இவங்க ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியில் செல்ஃப் மேக்கப் வீடியோஸ், அது மட்டும் இல்லாமல் பிரைடல் மேக்கப் வீடியோஸ், இதற்கான டிப்ஸு ட்ரிக்ஸு, ஸோ அதை சம்மந்தப்பட்ட ரிலேட்டடாக இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டே வராங்க. அதன் மூலிமா நிறைய கிளைண்ட்ஸும் அவங்களுக்கு வராங்க. ஸோ இப்படியாக அவங்க குடும்பத்துக்கான செலவை முடிஞ்ச அளவுக்கு ஈடு கட்டிட்டு வந்தாங்க. இப்படியாக இவங்களோட பிஸ்னஸ் நல்லா போய்கிட்டு இருக்கு, பணமும் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற எல்லா செலவுமே இவங்களே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த விபினுக்கும் அவங்க அண்ணன் ரோஹித்துக்கும். அதாவது நீங்க இனிமே இந்த மாதிரியான வீடியோஸ் போடக்கூடாது, இந்த மாதிரி எங்களை கேட்காம எந்த வித செயல்லையுமே நீங்க இறங்கக்கூடாது, எந்த வித வேலையுமே நீங்க பார்க்கக்கூடாது. இது எப்படி இருக்கு பாருங்க. இவனுங்களுமே வேலைக்கு போக மாட்டானுங்க, குழந்தையும் பெற்றுக்கிட்டானுங்க, ப்ளஸ் அவங்களோட மனைவிகளுமே உழைக்கக்கூடாது. அப்படின்னா தின்றதுக்கு சோறு எங்கேருந்து வருங்க? இப்படியாக வீட்டில் உக்காந்துட்டு என்னென்ன அட்டூழியம் பண்ணியிருக்காங்கன்றத பாருங்க. அன்னைக்கு ஆரம்பித்த இந்த ஈகோ, அதாவது பொம்பளை சம்பாதிச்சு நம்மளை காப்பாற்றிட்டு இருக்கா அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஈகோ, இது நிக்கி பாட்டியோட கொலையில் நின்று இருக்கு. இப்படி இவங்களை வீடியோ போடக்கூடாது, எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அதை அத்துமீறினாங்க அப்படின்னா அவங்கள அடிக்கிறது உதைக்கிறது மாதிரியான விஷயங்களுமே அங்கே அரங்கேறி இருக்குங்க. இவன் அடிக்கிற அந்த வீடியோஸ் கூட சில ஊடகங்களில் வெளியாக இருந்தது. அது நம்ம இந்த கேஸ் வந்தப்போ பார்த்துருந்தோம். இதில் இன்னொரு பெருமையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க சம்பாதிக்கிற பணத்தை செலவு பண்ணுறது முக்கால்வாசி இவனுங்க தான். ஆனால் அவங்க வேலை செய்யக்கூடாது, அவங்க சம்பாத்தியம் வேணான்னு சொல்கிறானுங்க. இப்போ நின்றுட்டா இவனுக்கு செலவு பண்ணுற காசு எங்கேருந்து வரும்? அதையுமே இந்த முட்டாள்கள் யோசிக்கலை. ஆனாலும் பாருங்க, இந்த சகோதரிகள் அவங்களோட முயற்சியை கைவிடாமல் இந்த டார்ச்சர்களையும் தாங்கிக்கிட்டு இவங்களோட பிஸ்னஸை அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணிட்டாங்க. அதாவது பியூட்டி பார்லர் அந்த ஏரியாவில் புதுசாக ஓப்பன் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க. அதற்கு அவங்க அப்பா கிட்ட தான் ஃபண்ட் கேட்டிருக்காங்க. அவங்களோட அப்பாவும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. ஏன்னா புருஷனை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதனால அவங்க வீட்டார் சைட்ல இருந்து கேட்டு வாங்கி இந்த பியூட்டி பார்லர் ஓப்பன் பண்ணப்பட்டதா சொல்லப்படுது. இந்த பியூட்டி பார்லரை ரொம்பவுமே ஒரு மகிழ்ச்சியாக திறந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பார்லர் திறந்ததுக்கு அப்புறமா இன்னும் அவங்களோட ஃபேமஸ் ரொம்பவுமே அதிகமாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஏரியாவில் வர எல்லா சுப நிகழ்ச்சிகளுக்குமே இவங்களை மட்டும்தான் புக் பண்ணுவாங்க மேஜராக அப்படின்னும் சொல்லப்படுது. ஆனால் இந்த ஆம்பளைங்களுக்கு, வேலை வெட்டிக்கு போகாத ஆம்பளைங்களுக்கு அது பிடிக்காது. ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டதுக்கே சண்டை போட்டானுங்க. இப்போ மறுபடியும் பியூட்டி பார்லரே ஓப்பன் பண்ணிட்டீங்களா அப்படின்னு மறுபடியும் சண்டை போட்டுருக்கானுங்க. அதாவது நீங்கள் போய் எங்களை காப்பாற்றுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஊருக்குள்ளே பேசுகிறாங்க, எங்களுக்கு அது அசிங்கமாக இருக்குது, ஏன் எங்களை அசிங்கப்படுத்துறீங்க, இதோட கை விட்டுருங்க அப்படின்னு நிறைய வாட்டி சண்டை போட்டிருக்கானுங்க. ஆனாலும் இதெல்லாம் அவங்க கண்டுக்காமல் அவங்களோட வேலையில் முன்னேறி போய்கிட்டே இருந்தாங்கங்க. இதனால ஆத்திரமடைந்த இந்த விபினும் ரோஹித்தும் ஒரு நாள் இந்த பியூட்டி பார்லரை அடிச்சு நொறுக்குனதாகவும் ஒரு தகவல்கள் இருக்கு. அதுக்கும் மேலதான் பொறுத்துக்கவே முடியாது, இதுக்கு மேல இவனுங்க கூட வாழவே முடியாது அப்படின்னு வெறுத்து இவர்கள் அவரோட தாயார் வீட்டுக்கு போறாங்க. ஆனா நம்ம இந்திய பெற்றோர்களை பத்தி தான் நமக்கு நல்லாவே தெரியுமே. இப்படி ஒரு பெண் கணவர் வீட்டில் இருந்து வந்துட்டா என்னம்மா ஏது என்ன ஆச்சு அதை பேசி தீர்க்கலாம் அப்படிங்கிற முடிவை சிலர் தான் எடுப்பாங்க. ஆனால் சிலர் அப்படி பண்ண மாட்டாங்க. அப்படிலாம் நீங்கள் வரக்கூடாது, அங்கேயே நீங்கள் திருப்பி போயிருங்க அப்படின்னு சமாதானம் பண்ணி தான், இவங்களை சமாதானம் பண்ணி தான் அனுப்புவாங்களே தவிர என்ன பிரச்சனைனும் சரியாக கேட்க மாட்டாங்க, அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனும் கொடுக்க மாட்டாங்க. கடைசியில் பொண்ணு போனதுக்கு அப்புறமா என் பொண்ணு போச்சேன்னு சொல்லி உட்காந்து அழுகிற நிறைய பெற்றோர்களை நம்மளால் பார்க்க முடியும். அதே பிரச்சனை தான் இந்த நிக்கி பாட்டி வாழ்க்கையிலும் நடந்திருக்குங்க. ஆமாம், இவங்க இப்படி வெறுத்து அவங்க வீட்டுக்கு போனப்ப அங்கே இவ்வளோ விஷயங்கள் சொல்லியும் அவங்க பெற்றோர்கள் இப்படி வர்றது தப்பு, நீங்கள் மறுபடியும் வீட்டுக்கு போங்க அப்படிங்கிறத சொல்லி அனுப்பியிருக்காங்கங்க. எனக்கு இந்த இடத்துல ஒன்று புரியலை. இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு தெரியும் போது எப்படி இந்த பெற்றோர், அதாவது நிக்கி பாட்டியோட பெற்றோர் ஒரு சமாதானம் கூட பேசாமல் எப்படி திருப்பியும் இந்த 2 மகள்களையும் அந்த வீட்டுக்கு அனுப்புறதுக்கு தோணுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்தில் இருந்தே இவங்க பணம் கேட்டு அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம்லாம் கண்டிப்பாக
தன் பெற்றோரிடம் சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வளர்ந்து வர பெண்களை ஒரு ஈகோ காரணமால பிடிச்சி கீழே வலிச்சு விட்டுருக்கானுங்க. அந்த பியூட்டி பார்லருக்கு எவ்வளோ செலவு பண்ணி போட்டிருப்பாங்க, அதை அடித்து உடைச்சிருக்காங்கன்ற போது அவங்களுக்கு தான் அந்த வலியானது தெரியும். இதையாவது அட்லீஸ்ட் இந்த பெற்றோர் கவனம் செலுத்தி அங்கே போய் பேசியிருக்கணும். ஆனால் அந்த இடத்துலையும் அவங்க தவறு செஞ்சிட்டாங்க. ஆனால் இதை செய்யும்போது அவங்க ஐயோ நம்ம இவ்வளோ பெரிய தவறு செஞ்சிட்டோமே அப்படின்னு பின்னாடி கவலைப்பட போகிறோம் அப்படிங்கிறத தெரியாமல் செஞ்சிட்டாங்கங்க. ஆமாம், இதை அடுத்து நிக்கி பாட்டி அப்புறம் அவங்க அக்கா காஞ்சன் அவங்க வீட்டில் இருந்து இவங்களோட கணவர் வீட்டுக்கு வராங்க. அப்போ இவங்களோட மாமியார் இவங்களை நிப்பாட்டி ஒரு பொண்ணுக்கு தான் வரதட்சணை கொடுத்துருக்காங்க, இன்னொரு பொண்ணுக்கு எப்போ கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேலைக்கு ஆக மாட்டீங்க, அதனால் நீங்கள் உங்கள் அம்மா வீட்டுக்கே போயிருங்க, நான் என் பசங்களுக்கு இன்னொரு பொண்ணுகளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான தாயாரால தான் சில ஆண் பிள்ளைகள் கெட்டு சீரழிஞ்சு போகிறாங்க. வேலை வெட்டி இல்லாதவனுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு குழந்தையும் இருக்கு, அவங்க வாழ்க்கையை சீரழிச்சிட்டு அது பத்தாதுன்னு இன்னொரு பெண்ணோட வாழ்க்கையும் கெடுக்க போறேன் அப்படிங்கிறத எவ்வளோ ஈஸியா சொல்றாங்க பாருங்க. இவங்களுக்கெல்லாம் இந்த எல்லாரையும் விட இவங்களோட மாமியாரான இவங்க இந்த கொடுமையை பண்ண எல்லாரை விட இந்த நிக்கி பாட்டியோட மாமியாருக்கு தான் 10 வழக்காவது பதியணுங்க. சிறையை விட்டு வெளியவே வரக்கூடாது, அந்த மாதிரியான வழக்குகளை பதிவு பண்ணணும். நீ என்னன்னா கத்திக்கிட்டு போ, என் வேலையை நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க அவங்களோட வேலையை பார்க்க போயிட்டாங்க. இப்படியாக கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் ஆகஸ்ட் 21, 2025 இதுதான் சம்பவ நாள். அன்னைக்கு தான் நிக்கி பாட்டி மறுபடியும் அவங்க மாமியாரிடம் போய் நாங்கள் மறுபடியும் பியூட்டி பார்லர் ஓப்பன் பண்ண போகிறோம், எங்களோட பியூட்டி பார்லரை தேவையில்லாமல் அடித்து நொறுக்கிட்டீங்க, நாங்கள் மறுபடியும் ஆரம்பித்து அந்த தொழிலில் கண்டிப்பாக நாங்கள் முன்னேறுவோம் அப்படிங்கிற மாதிரி மாமியாரிடம் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த விஷயத்த அவங்க மாமியார் மறுத்திருக்காங்க. அதெல்லாம் முடியாது, அது முடிஞ்சு போன கதை, நீங்கள் மறுபடியும் அங்கெல்லாம் போகக்கூடாது, அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மறுத்திருக்காங்க. இந்த விஷயமானது இவங்களுக்கு இடையில பெரிய வாக்குவாதமாக ஆகி நிக்கி பாட்டியோட மாமியார் நிக்கி பாட்டியை அடிக்கிற அளவுக்கு இந்த வாக்குவாதம் முத்தி போயிடுச்சு. இதையடுத்து சத்தம் கேட்டு உள்ள வந்த விபின், இவனுங்க தான் வேலை வெட்டிக்கெல்லாம் போக மாட்டானுங்களே, வெளியே தான் நின்றுட்டு இருந்திருக்கான். உள்ள வந்த விபின் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டபோது அவனோட தாயார் மறுபடியும் இவங்க பியூட்டி பார்லர் ஓப்பன் பண்ண போறாங்களாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு ஆத்திரம் அடைந்த விபின், உனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டியா, நீ என்ன தைரியம் தான் மறுபடியும் சொல்லுவேன்னு சொல்லி அவனோட இஷ்டத்துக்கு அடிச்சிருக்காங்க. கண்ணு முன்னு தெரியாம அடிச்சிருக்கான். இப்படி விபின் நிக்கி பாட்டியை அடிச்சிட்டு இருக்கும்போது தடுக்க வந்த நிக்கி பாட்டியோட அக்கா காஞ்சன் அவங்களையுமே அண்ணின்னு கூட பார்க்காம அடிச்சு உதறி தள்ளி இருக்கான். இதையடுத்து விபினோட அண்ணன், அம்மா, அப்பா எல்லோருமே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்களே தவிர யாருமே தடுக்கல. இவனும் கண்ணு முன்னு தெரியாம அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல நிக்கி பாட்டியோட மாமியார் எரியக்கூடிய திரவத்தை எடுத்துட்டு வந்து அவங்க மேல ஊத்தி இருக்காங்க. ஆரம்பத்துல மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்தப்பட்டதா சொல்றாங்க. ஆனா அது பின்னர் நெயில் பாலிஷ் ரிமூவரா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டு இருக்கு, கண்டிப்பா அது தெரியும். ஸோ பேக் டு த பாயிண்ட், இப்படி அவங்க எரியக்கூடிய பொருளை அவங்க மேல ஊத்துனதுக்கு அப்புறமா விபின் அதை கொளுத்தி விட்டுருக்கான். இப்படியாக கொளுத்தப்பட்ட உடனே அவங்க எரிச்சல் தாங்க முடியாம அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிருக்காங்க. அந்த ஒரு காட்சியை பார்த்ததுல நிக்கி பாட்டியோட அக்கா காஞ்சன் அங்கேயே மயங்கி விழுந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சம்பவத்தை எல்லாத்தையுமே நிக்கி பாட்டியோட குழந்தை பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கான். அவனுக்குமே என்ன செய்யறது என்ன நடக்குதுன்னே புரியாம ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கான், அம்மா கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து. இதையடுத்து நம்ம எங்க மாட்டிக்க போறோம் அப்படின்னு அவசரமா அந்த நெருப்பை அணைச்சி உடனே காரை கொண்டு வந்து காருக்குள்ள நிக்கி பாட்டியை ஏற்றி கூட்டிட்டு போறாங்க. மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போறாங்க. அங்க தீக்காயங்கள் அதிகமா இருக்கு, அதனால இங்க எங்களால ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, பண்றது கஷ்டம், அதனால நீங்க பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நிக்கி பாட்டியை வெளியே கொண்டு வராங்க. அந்த கொண்டு வரும்போதே நிக்கி பாட்டி இறந்துட்டாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டவொடனே குடும்பம் எல்லாமே டோட்டலாக எஸ்கேப்பு. ஏன்னா இது மர்டர் கேஸ் ஆயிடுச்சு, பிடிச்சா உரிச்சிருவானுங்கன்னு தெரியும். குடும்பமே எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஆனால் விபின் மட்டும் போலீஸாரிடம் மாட்டிக்கிட்டான். அவனை மருத்துவ சோதனைக்கு கொண்டு போகும்போது தான் தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணியிருக்கான் அவனுமே. அப்போ போலீஸார் அவனோட காலில் சுட்டு அதே மருத்துவமனையில் எடுத்துகிட்டு போயிட்டு சோதனை மட்டும் இல்லாமல் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த விபினோட மகன் அவன் போலீஸார்கிட்ட சாட்சி சொன்னாங்க, எங்கள் அம்மாவை கொளுத்துனது எங்கள் அப்பா தான், நான் பார்த்தேன் அப்படின்னு.
அது கூட பொய், என் மகன் பொய் சொல்கிறான், என்னோட மனைவி வீட்டில் அவனை வந்து இந்த மாதிரி சொல்லி கொடுத்து சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதை அடுத்து தான் இவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணி ஒரு பக்கம் அவங்களோட ஃபேமிலியை பிடிக்க ஒரு டீம் போயிருச்சு, இன்னொரு பக்கம் விசாரணைக்கான டாக்குமெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு மெமோ கிடைக்குது. ஹாஸ்பிட்டலில் நிக்கி பாட்டி கூறிய காரணத்தோட மெமோ. அந்த மெமோவில் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, இந்த நிக்கி பாட்டி தான் சிலிண்டர் வெடித்து தான் இந்த தீக்காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னதா மெமோவில் இருந்திருக்கு. அது ஒரு பெரிய ட்விஸ்டே ஆச்சு போலீஸார் இடையில. இந்த நிக்கி பாட்டி ஹாஸ்பிட்டலில் சொன்ன மாதிரி சிலிண்டர் வெடித்து தான் தீக்காயம் ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிற விசாரணை கோணத்தில் போனப்ப அவங்க வீட்டில் செக் பண்ணும்போது சிலிண்டர் வெடித்ததற்கான எந்தவித சாட்சியமும் கிடைக்கல, எந்தவித ஆதாரமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல தான் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க, மண்ணெண்ணெய் ஊற்றுனது மாதிரியான எந்தவித சுவடுகளுமே இல்லை. அதற்கு பதிலாக வேற ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மேபி நெயில் பாலிஷ் ரிமூவராக இருக்கலாம் அப்படின்னு சந்தேகிக்கப்பட்டது. இதே விஷயத்தை தான் போலீஸும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கிரைம் சீனில் இருந்த எல்லாத்தையுமே போலீஸ் பறிமுதல் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த விபின் கைதாகிறதுக்கு முன்னாடி அவனோட மொபைலில் இருக்கிற டேட்டாவை அழிச்சிருக்கான். அந்த டேட்டாவை ரெக்கவரி பண்ணுற வேலைகளில் தான் போலீஸார் ஈடுபட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அவங்க குடும்பத்தார் எல்லோர் மேலேயுமே வழக்கு பதிவு பண்ணுறாங்க. ஏன்னா இந்த சம்பவத்திற்கு ஸ்ட்ராங்கான ஒரு சாட்சி இருக்கு. அது யாருன்னு பார்க்குறீங்களா? காஞ்சன், அதாவது நிக்கி பாட்டியோட அக்கா. நிக்கி பாட்டியோட அக்கா இதை நடந்த எல்லாமே பார்த்தாங்க. அவங்க எரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தானே மயங்கி விழுந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிக்கி பாட்டியோட பையனுமே ஒரு ஸ்ட்ராங்கான சாட்சி தான் இந்த இடத்துல. ஆனாலுமே நிக்கி பாட்டி சொன்னது தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் ஆச்சு. அதையுமே போலீஸார் செக் பண்ணி சிலிண்டர் வெடிச்சுலாம் அவங்க இறக்கல அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த விபினோட ஃபேமிலி எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த அழகுல இவனுங்க ஜாமீன் வரை கேட்டு நிற்கிறானுங்க. கோர்ட் இவங்களோட ஜாமீன் மனுவை ரத்து பண்ணி இவங்க இப்போ கைது ஆகி உள்ளே இருக்காங்க. விசாரணை இன்னும் முடியலை. இந்த வழக்குக்கான விசாரணை இன்னும் முடியலைங்க. அது போயிட்டு தான் இருக்கு. இந்த மாதிரியான கொடூரர்களெல்லாம் வெளியவே விடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட கோரிக்கை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஆம்பளை முடியல அப்படின்னாலும் நிறைய இடத்துல டார்ச்சர் பண்ணுற மனைவிகள் இருக்கிறாங்க. அப்படி கணவர்களால் முடியலனா கூட நான் போய் காப்பாற்றுறேன் அப்படின்னு முயற்சி எடுத்து முன்ன வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருந்த இரு பெண்களையுமே அவங்க சக்ஸஸ்ஃபுல் பாத்துல இருந்து பின்னாடி இழுத்து கடைசியில் ஒரு உயிரே போகிற அளவுக்கு இந்த இரு ஆம்பளைகளோட ஈகோ பண்ணி வச்சுருக்குங்க. நான் இவங்களை மட்டும் தப்பு சொல்ல மாட்டேன். முதல்ல ஒரு பிள்ளை சரியில்லை அப்படின்னா அதுக்கு பெற்றோர் தான் முழுக்க முழுக்க காரணம். என்னைக்கு விபினோட தாய் உங்ககிட்டேருந்து எந்த பணமும் வரல, நீ உங்கள் அம்மா வீட்டுக்கே போயிட்டு நான் வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களோ அப்போவே அவள் தாயே கிடையாது. என்ன கேட்டால், ஒரு மகன் தவறு செய்கிறான் அப்படின்னா அவனை திருத்த தான் பார்க்கணும். இவங்க அவனுக்கு துணை போயிட்டு என்ன கேட்டிங்கன்னா இந்த விபினும் ரோஹித்தும் கெட்டு சீரழிஞ்சு போனதே அவங்களோட பெற்றோர்களால் தான் அப்படிங்கிறது இதில் கிளியராக தெரியுது. அப்படியே இந்த பக்கம் நிக்கி பாட்டியோட வீட்டுக்கு வந்தா மான மரியாதை பெருசு, அக்கம் பக்கம் இருக்கிறவன் அது பேசுவான் இது பேசுவான், 4 பேர் அந்த கேள்வி கேட்பான் இந்த கேள்வி கேட்பான் அப்படின்னு பயந்து வந்த பெண்களை திருப்பி அனுப்பி இன்னைக்கு ஒரு பெண் அதில் பிணமாக பார்த்து கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. என்ன பிரயோஜனம் இதில்? அவங்க இவ்வளோ பெரிய டார்ச்சரை அனுபவிச்சுட்டு வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது அந்த 4 பேருக்காக பயந்துக்கிட்டு ஈவன் இவங்க அந்த பயப்படுறது கூட ஓகேங்க, இது இந்தியாவில் இருக்கிற ஒரு விஷயம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. நிறைய இடங்களில் மாறிட்டு வருது. ஆனால் சில இடங்கள் அப்படியே தான் இருக்குது, அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஆனால் இவங்களால ஒரு விஷயம் பண்ணியிருக்க முடியும். இவ்வளோ பெரிய டார்ச்சர் அனுபவிச்சுட்டு வந்திருக்காங்க நம்ம மகள்கள். அதனால் நாம் ஒரு சமாதானம் பேசுவோம், பெரியவங்களை வச்சு ஒரு சமாதானம் பேசுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்து இவங்க அந்த விஷயத்தை விசாரிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயம் 90% தவிர்க்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஆதங்கம். ஆக்சுவலாக இவங்க இந்த பிரச்சனை அப்போ மட்டும் இல்லை, என்னைக்கு வந்து வேலை வெட்டிக்கு போகாமல் பணம் வாங்கிட்டு வான்னு வீட்டுக்கு அனுப்புனானுங்களோ அன்றைக்கே போய் செவில் மேலே 2 விட்டுருந்தா இன்றைக்கி இவ்வளோ தூரம் இவனுங்க ஆக்ட் பண்ணியிருக்க மாட்டானுங்க. இதற்கிடையில் மீடியாவில் சில விஷயங்கள் பார்த்துருந்தேன். அதாவது நடுவில் இவங்க இந்த வீடியோஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது உங்கள் மகள்கள் செய்கிறதெல்லாம் சரியில்லை, அவங்க வந்து நடத்தையே சரியில்லாமல் நடந்துக்கிறாங்க அப்படின்னு கூட நிக்கி பாட்டியோட தாய் தந்தைகிட்ட இந்த விபின் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறதாவும் ஒரு தகவல் இருக்குங்க. நம்ம சேனல்லையே நிறைய வழக்கு பார்த்துருக்கோங்க. நல்லா இருக்கிற கணவன், சந்தோஷமாக பார்த்துக்கக்கூடிய கணவன் அவனையும் வேணான்னு சொல்லி விஷம் வச்சு கொள்கிற பெண்கள் இருக்கிறாங்க.
குழந்தைகளை கொன்னுட்டு கணவனையும் சேர்த்து கொன்னுட்டு போகணும் அப்படின்னு முயற்சி செய்த பெண்களெல்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அந்த வரிசையில் இவங்க வராமல் நம்ம கணவர்களால் முடியலைனா கூட ஆக மொத்தம் நம்ம குடும்பத்தை நம்ம காப்பாற்றுவோம் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயங்க. ஆனால் அதை இந்த இரு வெறி பிடித்த நாய்களுக்கு தெரியாமல் போயிருக்கு. இந்த நிக்கி பாட்டி வீட்லையாவது அப்பேற்பட்ட கணவர் மாதிரி தேவையில்லை உனக்கு, நீ இங்கேயே இரு, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற தைரியம் கொடுத்துருந்தா இந்த நேரத்துக்கு அந்த பெண்கள் எவ்வளோ பெரிய உச்சத்தை தொட்டிருப்பாங்க. ஸோ இங்கே ஓவராலாக பார்த்தா பெண் வீட்டு சைடும் சரி மாப்பிள்ளை வீட்டு சைடும் சரி 2 பேரும் வித்தியாசமான தவறுகளை செஞ்சுருக்காங்க. அதுக்கு ஒரு உயிர் பலியாயிருக்கு. இப்போ இத்தனைக்கும் இவங்க சுயமாக உழைச்சிட்டு இருக்காங்க, அதுக்கான திறமையும் இருக்குது. அப்படிங்கிறப்ப இவங்களோட அப்பா அம்மா பயப்படாமல் தாராளமாக இருந்திருக்கலாங்க. நீங்கள் இங்கே இருங்க, அவங்களே உங்களை தேடி வந்தால் வரட்டும், நான் அனுப்புகிறேன், இல்லைனா நான் அனுப்ப மாட்டேன், நீங்கள் உங்களோட கரியரை க்ரோத் பண்ணுங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். அப்படி இல்லைனா பேசியும் விட்டுருக்கலாம். இந்த ரெண்டுமே பண்ணலை. 4 பேர் 4 கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொன்னீங்களே, இப்போ அந்த 4 பேரால் நிக்கி பாட்டியோட உயிரை திருப்பி கொடுக்க முடியுமா? இனி வரும் காலங்களிலாவது பெற்றோர், அதாவது பெண்ணை பெற்ற பெற்றோர், நீங்கள் இந்த விஷயங்களை சிந்திக்கணும். அவன் இதை சொல்கிறான், இவன் அதை சொல்கிறான் அப்படிங்கிறத யோசிக்காதீங்க. அப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா உங்கள் மகள் மேலே உங்களுக்கு அக்கறை இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தங்க. அப்படி நீங்கள் அக்கறைப்படுறீங்க அப்படின்னா எவனுக்கும் பயப்பட தேவையில்லை. நீங்கள் தைரியமாக தவறு நடந்திருக்கு அப்படின்னா கேள்வி கேட்க பயப்படவே வேண்டாம். கேள்விகளை கேளுங்க, சமாதானம் பண்ணுங்க. கேள்விகள் கேட்டால் மட்டும்தான் பயம் இருக்கும். ஒருத்தர் நம்மளை கேள்வி கேட்பாங்க, இவங்களுக்கு எதுனா ஒன்றுனா ஒருத்தர் வருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அப்படியே விட்டுறாதீங்க. இந்த மாதிரி விட்ட நிறைய பேரோட மகள்கள் இன்னைக்கு இல்லாமல் இருக்காங்க இந்த உலகத்தில். சில பேர் தன் பெற்றோரிடம் சொல்லியும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு வாழ்க்கையை நகர்த்திட்டு போயிட்டு இருக்கிற பெண்களையுமே நம்மளால் பார்க்க முடியுங்க. இனி வரும் காலங்களிலாவது இந்த மாதிரியான வழக்குகளை கேள்விப்படாமல் இருப்போம் அப்படிங்கிறத நம்புவோம். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இந்த வழக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் போடுங்க. கண்டிப்பாக நான் உங்கள் எல்லாரோட கமெண்ட்ஸும் படிக்கிறேன். இப்படி ஒரு வழக்கு நடந்திருக்கிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் தெரியாது அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பல வழக்குகளை நாம் பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. நன்றி.